லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் யூடியூப் ஷாப்பிங் அஃபிலேட் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் இருக்கிறத வந்து தான் டேக் பண்ணணுன்ற மாரி சொல்லியிருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து மெயில் வந்திருக்கலாம். யூடியூப் ஷாப்பிங் அஃபிலேட் ப்ரோக்ராமில் டேகிங் வயலேஷன் பற்றி தான் பார்த்துருப்போம். அதில் வந்து மொபைலில் வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ நம்ம ப்ரௌசரில் பார்க்க போகிறோம். இதனால் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம வீடியோவில் இப்போ வந்து குக்கிங் வீடியோ காமிக்கிறேன்னா நான் அந்த நான்ஸ்டிக் பேனு அது மட்டும்தான் வந்து ஆட் பண்ண முடியும். ஸ்டவ்வை வந்து ஆட் பண்ணலாம். அதை தவிர்த்து மற்ற நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ஆட் பண்ணேன்னா அது வந்து வயலேட் பண்ணுறது மாதிரி ஆயிரும். டைரக்ட் ப்ராடக்ட் எது ஷோ பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. அப்படி ஃபாலோ பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து அஃபிலேட் ப்ரோக்ராமில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணி வாங்க தான் செய்கிறாங்க. அதனால் வந்து நம்ம மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் லிங்க்கை கிளிக் பண்ணியே அவங்க வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, வேறு ஏதாவது பை பண்ணுவாங்க அந்த வீடியோ இது பண்ணி. அதனால் வந்து நம்ம மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் சம்மந்தமில்லாத ப்ராடக்ட்டும் வந்து 1, 2 ஆட் பண்ணியிருப்போம். வியூவர்ஸ் வந்து பை பண்ணுவாங்கன்ற ஒரு ரீசனுக்காக. ஆனால் இப்போ வந்து நம்ம அந்த வீடியோவில் இருக்கிற ப்ராடக்ட் மட்டும்தான் ஆட் பண்ணணும், இல்லாட்டி வயலேட் பண்ணிடணுன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஷாப்பிங் அஃபிலேட் ப்ரோக்ராமே வந்து கேன்சல் பண்ணுற மாரி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒரு வீடியோக்கு வந்து கொடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ராவாக வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுத்துருக்கேன். அது அந்த வீடியோவோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து அந்த வீடியோவை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸில் நம்ம டேக் ப்ராடக்ட் பார்த்திங்கனாலே ஒரு சில டேக் ப்ராடக்ட் இல்லைன்ட்டு அப்படியே அந்த ரெட் ஐக்கான் காமிக்கிது பாருங்கள், ரிமூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரிமூவ் ஆகிருக்கீங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த வீடியோஸில் வந்து இல்லைன்றது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணணும். இந்த மாதிரி பாலிசி வயலேட் பண்ணினா அவங்க வந்து அஃபிலேட் ப்ரோக்ராமே எடுத்துருவன்றது மாரி சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ராடக்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ ஓரியன்ட் ப்ராடக்டாக வந்து கொடுத்துக்கிறலாம். நம்ம அந்த வீடியோஸ் என்னென்னன்றதையும் நம்ம செக் பண்ணிக்கிறலாம். டேகிங் வயலேஷன் இருக்கிறத வந்து செக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். எந்தெந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கிராக்கர்ஸ் வீடியோவில் வந்து கொடுத்துருப்போம், வாட்ச் கொடுத்துருப்போம். அந்த இது வந்து டேகிங் வயலேஷனில் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க பாருங்கள். நம்ம வியூவர்ஸ் வந்து பை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அஃபிலேட் ப்ரோக்ராமில் வந்து கொடுக்குறோம். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். இப்போ இந்த வாட்ச் மாதிரி காமனாக இருக்கிறதெல்லாம் வந்து வியூவர்ஸ் வந்து நல்லா இருந்தால் வாங்குவாங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். அதுவுமே வந்து டேகிங் வயலேஷனில் வந்து வந்துருச்சு. ஏன்னா அங்கே கிராக்கர்ஸ் தான் வந்து கொடுக்கணுமாமா. நம்ம 2 பேரை கொடுத்துருக்குறாங்க, ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரான்னு சொல்லிட்டு. அவங்களாம் கிராக்கர்ஸ் விற்பாங்களான்னு தெரியல. அந்த வீடியோவில் ராக்கெட் வெடிக்கிறது தான் வந்து காமிச்சிருக்கோம், ராக்கெட் இதுவாகிறது. அதே மாதிரி இந்த இதெல்லாம் கொடுத்தது வந்து டேகிங் வயலேஷன் ப்ராடக்டாக வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ப்ரௌசரில் studio.youtube.com வந்துக்கோங்க. டேஷ்போர்ட் கீழே கண்டென்ட் இருக்கும். அதில் வீடியோஸ், லைவ்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் ஃபில்ட்ரு கொடுத்திங்கன்னா வயலேஷன் டேகிங் சொல்லிகிட்ருக்கோம். டேகிங் வயலேஷன் சொல்லிவிட்டு அதை நீங்கள் லிஸ்ட் அவுட் கொடுத்திங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணும். நீங்கள் வீடியோஸில் கொடுத்திங்கனாலும் லிஸ்ட் அவுட் பண்ணும், ஷார்ட்ஸில் கொடுத்திங்கனாலும் லிஸ்ட் அவுட் பண்ணும், லைவ் ஸ்ட்ரீமில் கொடுத்துருந்திங்கனாலும் லிஸ்ட் அவுட் பண்ணும். அந்த வீடியோஸை பர்டிகுலர் வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது நீங்கள் அந்த ப்ராடக்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி பென்சில் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி இங்கே இருக்கும். அதில் வந்து டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா டெலீட் ஆயிரும். டெலீட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து அதில் வந்து இல்லைன்ட்டு வந்து அது சொல்லிருச்சு, வீடியோவில் வந்து இல்லைன்னு சொல்லிவிட்டு. அதே இது நம்ம வேறு ஒரு லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்க்கையில் அந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது கரெக்டாக. அதனால் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் டேக் பண்ணதுனால அது அப்படியே வந்து இருந்தது. ப்ராடக்டே இது பண்ணதுனால அதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வந்து சொல்லலை யூடியூப் தரப்பில். அதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ரெட் இது வந்து காமிக்கலை உங்களுக்கு, டெலீட் பண்ண சொல்லி. நம்ம கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறலாம். நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி உங்கள் வீடியோஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணிட்டீங்களா, அந்த வயலேட் பண்ண டேக் ப்ராடக்ட்லாம் வந்து டெலீட் பண்ணிட்டீங்களான்றதை மறக்காமல் சொல்லுங்கள். எப்படி செக் பண்ணுறன்றதை பாருங்கள். நம்ம அந்த கண்டென்ட்டில் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் ப்ராடக்ட்ஸ் கிளிக் பண்ணி ஆட்டோ டேகிங் வயலேஷன் கொடுத்து அப்ளை கொடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இப்போ லைவில் எதுவுமே இல்லை. இதுவே வீடியோஸு, ஷார்ட்ஸில் நம்ம வந்து செக் பண்ணிக்கிறலாம். டேகிங் வயலேஷன் கொடுத்துட்டு இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம வயலேஷன்ஸ் வந்து டேகிங் வயலேஷன் தெரிஞ்சுக்கிறலாம். எங்களுக்கு வந்து 30க்கும் மேற்பட்ட வீடியோவில் வந்து டேகிங் வயலேஷன் வந்து இருந்தது.
அதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி செக் பண்ணி பண்ணிகிட்ருந்தோம் அஃபிலியேட் ப்ரோக்ராமுக்கு. இல்லாட்டி வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் எடுத்துருவோன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு நியூ அப்டேட்டும் பண்ணியிருக்கிறாங்க யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில். நீங்கள் வந்து நம்ம வீடியோ வியூஸ் வந்து எவ்வளோ போகுதோ அந்தளவு தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தனியொருவன் யூடியூப் சேனலில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஃபியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. சில சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாரி காமிச்சிருக்கிறாங்க. அடுத்து ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து காமிக்கிறாங்க யுவர் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் ஷோயிங் லெஸ் இன்ட்ரெஸ்ட் இன் வாட்சிங் திஸ் வீடியோ அப்படின்ட்டு ஒவ்வொரு பர்டிகுலர் வீடியோக்கும் அந்தந்த டைமிங் பேஸ் படி சேனலில் எவ்வளோ போயிருக்கோமோ அந்த டைமிங் பேஸ் படி வந்து காமிக்கிறாங்க. அனலிட்டிக்ஸ் வந்து ஹிண்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோ வியூஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது எந்த மாதிரின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வியூஸ் வந்து எவ்வளோ போயிருக்கு, யூடியூப் ரெக்கமெண்டேஷன் வந்து எவ்வளோ கொடுக்குது, சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பார்க்குறாங்க, எவ்வளோ நிமிஷம் வந்து பார்க்குறாங்கன்றதும் வந்து ஹிண்ட்ஸாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதன் மூலிமா நம்ம சேனல் வந்து ஹெல்த்தி அண்ட் ஆர்கானிக் வியூஸில் வியூவர்ஸை அட்ராக்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸு இதெல்லாம் வந்து எப்படி பண்ணலான்றதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. வியூவர்ஸை எப்படி வாட்ச் பண்ண வைக்கலாம் நம்ம வீடியோன்றதும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அப்டேட்டு நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில். இல்லை உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே வந்திருக்கான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணையில் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து அஃபிலியேட் ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணலாம். அந்த அஃபிலியேட் ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து தெரியும். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வீடியோ எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த வீடியோ எடுத்துகிட்டு நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ செட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃபேன் வீடியோ எடுக்கிறேன். இந்த ஃபேன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வந்து அஃபிலியேட் ப்ராடக்ட் எப்படி கொடுக்குறோன்றது பார்க்கணும். இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறணும். என்ன சவுண்டு மியூசிக் வேணுமோ நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஸ்டிக்கர்ஸுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்கர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறணும். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், ஆட் யுவர்ஸ், போல், குயிஸ் இருந்தது. இப்போ வந்து ப்ராடக்ட்டுன்னு இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறணும். இப்போ நான் வந்து ஃபேனுன்னு வந்து டைப் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து இந்த டேபிள் ஃபேன் டைப்பில் இருக்கிற பெரிய ஃபேன்ஸ் தான் வந்தது. சின்ன சீலிங் ஃபேன் வந்து வரல. அதனால் நான் மறுபடியும் வந்து சீலிங் ஃபேனுன்றதை வந்து கரெக்டாக டைப் பண்ணணும். பார்த்துக்கோங்க, கரெக்டாக டைப் பண்ணி ப்ராடக்ட்டை வந்து டேக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சீலிங் ஃபேனுன்னே நான் டைப் பண்ணிவிட்டேன். எனக்கு ஃபேன் வந்து வந்தது. இதை வந்து நம்ம அந்த வீடியோலேயே ஃபேன் வந்து தெரியிறாப்புல அஃபிலியேட் ப்ரோக்ராம் தான் ஆட் பண்ண முடியும். சீலிங் ஃபேனுன்னா எந்த ப்ராடக்ட்னாலும் நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன இருக்கோ அது வந்து நம்ம டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி, இந்த வீடியோ டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி வந்து நம்ம வைக்க முடியும். இப்படி தான் இப்போ ஷார்ட்ஸ் வந்து இனி வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் க்ரியேட் பண்ண போகிறாங்க. இது மியூசிக்கு மட்டும் இந்த ஷார்ட்ஸ் வந்து பொருந்தாது. மியூசிக் இருக்கிற வீடியோஸ்க்கு நம்ம ஷார்ட்ஸ் வந்து போட முடியாது. பேசுகிற வீடியோஸ்க்கு வந்து இந்த அஃபிலியேட் டேக் ப்ராடக்ட் வந்து கொடுக்கலாம். மியூசிக் இருக்கிறதுக்கு கொடுக்க முடியாது. இப்போ நம்ம எந்த ப்ராடக்ட் டேக் பண்ணோமோ அது காமிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.